அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவுல நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், பண பற்றாக்குறை மற்றும் ஷைத்தானுடைய தீங்குகள் அனைத்தையும் வேரோடு நீக்கக்கூடிய மிக மகத்தான 3 அமல்களைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மிக சிறப்பானது இந்த அமல். இத உங்க வீட்ல நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழலையும், மன அமைதியையும் உங்களால பார்க்க முடியும். அந்த அளவு ஒவ்வொன்றும் மகத்தானது. ஒண்ணுக்கொண்ணு சலிச்சதே கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான ம்ஹ்ம். எல்லாமே இதுல இருக்கு. இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். முதலாவதாக, உங்க வீட்ல ஒரு அவசர தேவை இருக்கு அல்லது பெரிய கஷ்டம் இருக்குன்னா, ஒரு இடத்துல ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து யூனுஸ் நபி அவர்கள் ஓதிய அந்த மகத்தான துவாவை ஓதுங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்டா கிடைக்குமோ அத்தனை அம்சங்களும் இந்த வார்த்தைகள்ல இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு முஸ்லிமாவது தன் கஷ்டத்தின் போது இந்த துவாவை கேட்டா அல்லாஹ் அதற்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. கண்ணிமைக்கும் நொடியில் உங்களுடைய துவாக்கள் கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக, நம்ம வீடுகள்ல பரக்கத் பெருகவும் பொருளாதாரம் முன்னேறவும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதிகமான இஸ்திக்ஃபார் செய்வது. அதாவது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது. நம்மில் பல பேர் நினைப்போம், இஸ்திக்ஃபார் செஞ்சா பாவம் மட்டும்தான் மன்னிக்கப்படும்னு. ஆனா இத ஓத ஓத வானத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக பரக்கத்தின் மழை இறங்கிக்கிட்டே இருக்கும். உங்கள் செல்வத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சமையல் செய்யும் போதோ வேலை செய்யும் போதோ உங்க நாவுகள்ல எப்பொழுதும் அஸ்தஃபிருல்லாஹ் என்று சொல்லிட்டே இருங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு உதவி தேடி வரும். மூன்றாவதாக, நம்ம வீடுகள்ல நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணமான ஷைத்தான வீட்டை விட்டு விரட்டக்கூடிய மகத்தான வசனங்கள். அதுதான் சூரா பஹரா மற்றும் ஆயத்துல் குர்சி. உங்க வீட்டை விட்டு ஷைத்தான் வெறி கொண்டு ஓடணும்னா உங்க வீடுகள்ல சூரா பஹராவை அதே போல தினமும் இரவுல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியையும் ஓதுங்க. விடியும் வரை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஷைத்தான் உங்க வீட்டை நெருங்கவே மாட்டான். இந்த அமல்களை ஓதுறதுக்கு முன்பாக ஒரு கூடுதலான முறையையும் செஞ்சுக்கோங்க. முதல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லிக்கோங்க. நபி அவர்களின் மீது ஸலவாத் 3 முறை சொல்லிக்கோங்க. அதற்கு பிறகு இப்ப நான் சொன்ன துவாக்களையும் திக்ர்களையும் மனமுருகி ஓதுங்க. அல்லாஹுவே, இந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி என்னுடைய கஷ்டங்களை நீக்கி என் துவாவிற்கு பதில் கொடு யா அல்லாஹ்னு கேளுங்க. மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொண்டு நான் உன்னை அழைக்கிறேன் சொல்லுங்க. ஏன்னா இதுல ஸலவாத் இருக்கு, இஸ்திக்ஃபார் இருக்கு, அல்லாஹ்வினுடைய திருநாமமும் இருக்கு. கட்டாயம் இன்றைய தினம் இந்த அமலை உங்க வீட்ல செஞ்சு முடிங்க. இந்த அமலை செய்துட்டு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அப் அப்படியே உங்களுடைய துவாக்கள்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. அது கட்டாயம் மற்றவர்களுக்கு இந்த பதிவை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மிக உதவியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.